ஹாய் எவ்ரிவன். இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு சாண்ட்விச் ரெசிபி வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ட்ரை பண்ணாங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அதை இப்போ நம்ம ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். எல்லா ஐட்டம்ஸும் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். லெட்ஸ் ட்ரை. இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டேன். ஏன்னா நான் 7 மெம்பர்ஸ் குக் பண்ணோம். ஸோ பத்தாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு 1/2 kg சிக்கனை எடுத்துட்டேன். 6 எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ரெட் சில்லிஸ் அண்ட் கார்லிக் எல்லாமே ஒட்டுக்கா இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. ஆஃப்டர் ஸ்டீமிங் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கு, ரெட் சில்லி, கார்லிக் அது கூட கொஞ்சம் பெப்பர், சீஸ் எல்லாமே போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த பேஸ்ட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. பட் சட்டிலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம். ஸோ நான் 2 கிரீன் சில்லி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டீம் பண்ண சிக்கன் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டையும் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் பேன்ல பிரெட் வச்சு இந்த ஸ்டஃப் பண்ணி அண்ட் அது கூட கிரேட்டட் சீஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து சாண்ட்விச் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஒரு 1/2 an hourக்குள்ள நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்டஃப் மட்டும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அப்புறம் சாண்ட்விச் வந்து அப்பப்போ சாப்பிட்றவங்களுக்கு நம்ம அப்படியே சுட்டு கொடுத்துக்கலாம். இந்த ரெசிபியோட ப்ரிப்பரேஷன்லேயே சிக்கன் கலவுறது மட்டும் தான் ஒரு பெரிய வேலை. ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே இந்த ரெசிபி வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துடலாம். உண்மை நல்லா இருக்கா? செம்மையா இருக்குமா? நல்லாக்கா? நல்லா இருக்கு.